ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் இலக்கண குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இது 8th ஸ்டாண்டர்டில் 8வது யூனிட்டில் இருக்குது. தலைப்பு யாப்பு இலக்கணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாப்பு இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாவலர்கள் அப்படின்னா புலவர்கள் தனக்குள்ளே தோன்ற கருத்துக்களை அவங்க பாடல்களாகவோ கவிதைகளாகவோ எழுதுவாங்க. அந்த கவிதைகளை இலக்கண குறிப்பு அடிப்படையில் எழுதுறத மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இலக்கண கட்டுப்பாடு இன்றி கருத்துக்களை மட்டும் மையமாக கொண்டு எழுதுகிற கவிதைகளை புது கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரபு கவிதை எழுதுறதுக்காக ஒரு இலக்கண குறிப்பு பயன்படுது இல்லையா, அந்த இலக்கண குறிப்பை தான் நம்ம யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். யாப்பு இலக்கணத்தைப்படி செய்யுளுக்கு 6 உறுப்புகள் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது எல்லாமே செய்யுளுக்குரிய 6 உறுப்பு. இது ஒன்று தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுத்து. யாப்பு இலக்கணத்தைப்படி எழுத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா குறில், நெடில், ஒற்று. ஒற்று அப்படின்றது மெய்யெழுத்தை தான் ஒற்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது மேலே புள்ளி வைக்கிற எல்லா எழுத்துமே ஒற்று எழுத்துன்னு சொல்லுவாங்க. குறில் எழுத்தை உயிர்குறில், உயிர்மெய் குறில், நெடில் உயிர் நெடில், உயிர்மெய் நெடில், ஒற்று மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அசை. அசை அப்படின்னா என்ன அப்படின்னா 2 எழுத்துக்கள் அல்லது 3 எழுத்துக்கள் மெய்யோடு சேர்ந்து வர்றதை தான் நம்ம அசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை 2ஆக பிரிக்கிறோம். நேரசை, நிறையசை அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். நேரசை அப்படின்னா ஒரு குறில் எழுத்தோ அல்லது ஒரு நெடில் எழுத்து தனித்து வருவது. அப்படி இல்லை அப்படின்னா குறிலோட ஒரு மெய்யும் அல்லது நெடிலோட ஒரு மெய்யும் சேர்ந்து வர்றது தான் நேரசை அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். நான், நம், நான். இங்கே பாருங்கள், குறில் மட்டும் தனியாக வந்திருக்கு. இந்த குறிலோட ஒரு இம் அப்படின்ற மெய் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இதில் பாருங்கள், நான் மட்டும் தனியாக நெடில் எழுத்து வந்திருக்கு. இந்த நாவோட இம் அப்படின்ற மெய் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இதை தான் நம்ம நேரசை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிறையசை. அதாவது அதில் ஒரு குறில் ஒரு நெடில் அதோடு சேர்ந்து மெய் எழுத்து வர்றதுன்னு பார்த்தோம். இதில் 2 குறில் எழுத்து, அப்படி இல்லைன்னா 2 நெடில் எழுத்து, அப்படி இல்லைன்னா 2 குறில் எழுத்து, அப்படி இல்லைன்னா நெடிலும் குறிலும் சேர்ந்து வர்றது, அப்படி இல்லைன்னா இந்த 2ஓட சேர்ந்து மெய்யெழுத்து சேர்ந்து வர்றதை தான் என்னன்னு சொல்கிறோம், நிறையசைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், கடல். இது 2லேயுமே என்ன வந்திருக்கு, குறில் எழுத்து வந்திருக்கு. இதில் பாருங்கள், குறில் எழுத்தோட ஒரு மெய் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இதில் ஒரு குறில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு. இதில் குறில் எழுத்து நெடில் எழுத்தோட ஒரு மெய் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிறையசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், சீர். சீர் அப்படின்னா இப்போ ஒரு பாட்டில் திருக்குறள் என்ன சொல்லுவோம், 7 சீர்களை உடையது அப்படின்னு சொல்லுவோமா. அதாவது அதில் 2 அடி பாட்டு, அதில் சீர்கள் எத்தனை இருக்கும், மேலே 4 கீழே 3ன்னு இருக்கும். அதுதான் நாம் சீர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரை 4ஆக பிடிக்கலாம். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாவசைச்சீர், நாலசைச்சீர் என 4 வகைப்படுத்துவர். ஓகேவா? அடுத்து தலை. சீர் ஒன்றோடு ஒன்று பொருந்ததை தான் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, முதல் சீர்லையும் இறுதி சீர்லையும் வர்ற சீர் எந்த தலை அப்படின்றத பொறுத்து அதை எவ்வகை அசை அப்படின்றத பிரிக்கிறாங்க. அந்த வடி பிரிக்கும் போதில் தலை 7 வகையாக பிரியுது. ஓகேவா? அடுத்து அடி. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. அடி 5 வகைப்படும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தொடை. தொடை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் பாருங்கள், செய்யுளோட ஓசைக்கு ஏற்றபடி அல்லது அதோட பொருளுக்கு ஏற்றபடி நம்ம எதுகை, மோனை, ஏய்பு சேர்த்து எழுதுறது தான் என்ன சொல்கிறாங்க, தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக தொடை 8 வகைப்படும். அதில் முதன்மையான தொடர்கள் என்னென்னா எதுகை, மோனை, இயைபு, அந்தாதி, தொடை. வாங்க அது எல்லாமே பார்க்கலாம். ஒரு செய்யுள்ளையோ ஒரு பாடல்லையோ முதல் எழுத்து ஒன்றி வர்றதை மோனை அப்படின்னு சொல்கிறோம். 2வது எழுத்து ஒன்றி வர்றதை எதுகை அப்படின்னு சொல்கிறோம். இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர்றதை இயைபு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பாட்டோட இறுதி சீரும் அல்லது அடியின் இறுதி பகுதியும் அடுத்த பாட்டோட முதல் சீராக இருக்கணும்.
அல்லது முதல் அடியாக இருக்கணும். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், அந்தாதி தொடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், பாவகை. பாவகை 4 வகைப்படும். அவை ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதில் வெண்பா வந்து செப்பலோசை. இந்த வெண்பா வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அறநூல்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெண்பாவால் அமைந்தது. அடுத்து ஆசிரியப்பா வந்து அகவலோசை உடையது. இது சங்க இலக்கியங்களில் வந்து ஆசிரியப்பா பாடப்பட்டுள்ளது. கலிப்பா வந்து துள்ளலோசை உடையது. இது கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது. ஓகேவா. வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை உடையது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் தொடையில் இருந்தும் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாங்க புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். அசை டேஷ் வகைப்படும். 2 வகைப்படும். என்னென்ன? நேரசை, நிறையசை. விடும் என்பது டேஷ் சீர், நிறையசை சீர். நம்ம பார்த்தோம்ல 2 குறில் எழுத்து, அப்படி இல்லைன்னா ஒரு குறில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து. அது மட்டும் இல்லாமல் குறில் எழுத்தோடு சேர்ந்து மெய்யெழுத்தும், ஒரு குறில் எடுத்து ஒரு நெடிலெழுத்தோடு சேர்ந்து மெய்யெழுத்தும் வருவது நிறையசை அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து பாருங்கள், அடி டேஷ் வகைப்படும். 5 வகைப்படும். அடுத்து பாருங்கள், முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ், அது வந்து மூனை. பொறுத்துக பாருங்கள், வெண்பா வந்து செப்பலோசை. ஆசிரியப்பா வந்து அகவலோசை. கலிப்பா வந்து துள்ளலோசை. வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.